விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வளாகத்தில் தாமரை பூக்கள் போன்ற ஓவியங்களை கட்சியின் சின்னம் என்று கூறி தேர்தல் அதிகாரி அளித்துள்ளனர். இதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் சின்னங்களை தேர்தல் அதிகாரிகள் அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் நுழைவு வாயில் மற்றும் கோயில் வளாகத்தில் பூக்கள் போன்று பெயிண்டால் வரையப்பட்டிருந்தது. இதனை கண்ட தேர்தல் அதிகாரிகள் அவை கட்சியின் சின்னம் போன்று இருப்பதாக கூறி சுண்ணாம்பு கலவையால் அவற்றை அளித்தனர். தேர்தல் அதிகாரிகள் இந்த செயலுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஜீயர் சடகோப ராமானுஜ ஜீயர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொலைபேசி வாயிலாக அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். பொதுவா இந்து தர்மத்துல தாமரை புஷ்பத்தில் தான் மகாலட்சுமி தோன்றிருக்கான்னு சொல்றோம். தாமரை புஷ்பங்கள் தாயாருடைய அவதார இது பூ. அது தாமரை புஷ்பத்தில் தான் பூஜைகள் பண்றாங்க. இதை இப்ப இந்து மதம்னு கிடையாது, எந்த மதத்துக்குள்ளயுமே நீ அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்றது யாருமே ரைட்ஸ் இல்ல. கண்டிப்பா இன்னைக்கு இதை சொல்றவங்க எல்லா இடத்துக்கும் வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கோயிலுள்ள இவங்க தேர்தல் ஆணையமோ யாருமே யாருமே ரைட்ஸ் கிடையாது. கோயில்ல இந்த புஷ்கு இதை போடாத அதை போடாதுன்னு சொல்றதுக்கு போட்டதை அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்லையே. அனைத்து இந்து மக்களும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும். ஆனால் இது எப்படி பார்க்கணும்? இது அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு இது என்னவா? நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். அவ்வளோதான்.